இப்போ நல்லா பாரு, இது ரொம்ப முக்கியம் சரியா, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். If the position of an object is x is equal to இந்த வேல்யூ, then displacement in என்ன கேட்குறாங்க, displacement எவ்வளோ, எத்தனை செகண்ட்ல, 4 செகண்ட்ல உன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சரியா. அப்படின்னா என்ன அர்த்தம் சார், மேபி அந்த எக்ஸ் அட் 0ல அது எங்கேயோ இருந்திருக்கும், ஃபைனலாக எங்கே இருக்க போது எக்ஸ் அட் 4ல ஒரு வேல்யூ. இதுக்கு மீனிங் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்களா, கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க, வெரி குட். இப்போ கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியாவோட ஸ்கோர் என்ன, எப்போ சார், 4 ஓவர் கடைசியில், 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம், 0 ஓவர்ல இருந்து 4 ஓவர்ல எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க, கரெக்டா இல்லையா, நான் சொல்றது புரியுதா. அப்ப 4 செகண்ட் சொன்னா என்ன அர்த்தம், 0ல இருந்து 4க்குள்ள எவ்வளோ அடிச்சிருக்காங்க சரியா. பொதுவாக கிரிக்கெட்ல 0 ஓவர்ல ஸ்கோர் என்னவா இருக்கும், 0. ஏன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்கோர் என்ன இருக்கும், 0. ஆனா நம்ம ஆப்ஜெக்டோட பொசிஷன் 0வா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் t is equal to 0ல இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, t யோட வேல்யூ 0னு போடு, இந்த இடத்துல 0 ஸ்கொயர் plus 2 into 0 plus 4. 0 ஸ்கொயர் என்ன, 0 into 0 என்ன, 4 into 2 into 0 என்ன, அப்ப ஃபைனலா 4ஆ. அப்ப ஸ்டார்டிங்ல இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்திருக்குது, 4ல இருந்திருக்கு கரெக்டா. 4 செகண்ட்க்கு அப்புறம் போய் பாரு, இது 4 ஸ்கொயரா plus 2 into 4 plus 4 என்ன கிடைக்குது, 4 ஸ்கொயர் எவ்வளோ, 2 4s plus 4, ஆன்சர் என்ன, கரெக்டா. இப்போ எவ்வளோ சார் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நகர்ந்துருக்கு, ஸ்டார்டிங்கில் 4ல இருந்துச்சு, 4 செகண்டுக்கு அப்புறம் 28ல இருக்கு, அப்போ எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, 24 கரெக்டா இல்லையா. எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரியுதா, ஸ்டார்டிங்ல 4ல இருந்திருக்கு, ஃபைனலாக 28ல போயிடுச்சு, அப்போ எவ்வளோ இருந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ x4 மைனஸ் x at 0 28 minus 4 is equal to in 4th second. அப்படின்னா என்ன, 4வது செகண்ட்ல, நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன, 4 செகண்ட்ல. இப்போ டீம் இந்தியா ஸ்கோர் சரியா, தம்பி உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் வந்து அவன்கிட்ட கேட்குறேன், தம்பி 4 ஓவரில் டீம் இந்தியா ஸ்கோர் என்ன, அப்போ நீ எப்படி சொல்லுவேன், ஃபர்ஸ்ட்லேருந்து 4 ஓவருக்கு எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அதானே சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், தம்பி 4வது ஓவரில் ரன் எவ்வளோ அடிச்சாங்கன்னு கேட்குறேன், என்ன பண்ணுவேன், 4வது ஓவரை மட்டும் பார்ப்பேன், எப்படி கண்டுபிடிப்பேன் 4வது ஓவரில் மட்டும் எவ்வளோன்னு, 4வது ஓவர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா பாரு, டீமோட ஸ்கோர் எப்படி கண்டுபிடிப்பேன், நல்லா பாரு. லெட் மீ சே டீம் இந்தியாவோட ஸ்கோர் வந்து 1 ஓவருக்கு அப்புறம் 10, 2 ஓவருக்கு அப்புறமேல் பார்த்தோன்னா டோட்டல் ஸ்கோரே 13, அதுக்கப்புறம் 3 ஓவர் முடிகிறப்ப இந்தியாவோட ஸ்கோர் வந்து 21, 4 ஓவர் முடிகிறப்ப இந்தியாவோட ஸ்கோர் 20. அப்போ 4வது ஓவரில் ஸ்கோர் என்னன்னு கேட்குறேன், 3 ரன். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, 4 ஓவரில் அடித்த டோட்டல் ஸ்கோர்லேருந்து முன்னாடி இருந்தால் 3 ஓவரில் இருக்க ஸ்கோரை கழிச்சோமா இல்லையா, கரெக்டாக இல்லையா. இப்போ இங்கே வந்துட்டு என்ன கேட்குறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட், 4வது செகண்டில் எவ்வளோ நடந்திருக்கு, அப்போ எப்படி கண்டுபிடிப்பேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட் மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன், கரெக்டா, ஆல்ரெடி 3 செகண்ட் அவன் எங்கே வந்து நிற்கிறான், அப்புறம் 4வது செகண்டில் எங்கே இருக்கான், இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைச்சிடும் எனக்கு, 4th செகண்ட், 4 செகண்ட் இல்லை 4th செகண்ட்ல இருக்குது, சொல்றது புரியுதா. நல்லா பாருடா, 4 ஓவர்ல இந்தியா அடிச்ச ஸ்கோருக்கும் 4வது ஓவர்ல இந்தியா அடிச்ச ஸ்கோருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா, எஸ். அப்ப 4th செகண்ட்ல எவ்வளோ, நல்லா பாரு 28. 3 செகண்ட்ஸ்ல எவ்வளோ, t is equal to 3 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு, நல்லா பாரு, 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus 3 2s are 6 plus 4 10 plus 10 19. அப்போ இது கழிச்சனா 9 மீட்டர். எத்தனாவது செகண்ட்ல, 4th செகண்ட்ல. புரியுதா, என்னமா தப்பா, ஓகே புரிஞ்சுது, புரியுதா, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கு, ஒன்று வேணா சால்வ் பண்ணு. அட்
t is equal to 5 at t is equal to 5 னா அந்த நொடியில கரெக்ட்டா அப்ப என்ன பண்ணுவ டிஃபரன்ஷியேட் பண்ணுவியா instantaneous velocity அப்ப ds by dt அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 into 2t யா t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் 2t அப்ப 6 into t டைமோட வேல்யூ என்ன போடணும் v at t is equal to 5 னு போட்டனா இந்த இடத்துல 6 into 5 என்ன கிடைக்குது 30 அடுத்த கேள்வி என்ன 5 செகண்ட்ல உன்னோட velocity என்ன அப்ப 5 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியணும் கரெக்ட்டா இல்லையா எப்படி பாப்ப v is equal to x2 minus x1 by t2 minus t1 கரெக்ட்டா இப்போ x2 என்ன 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது அப்ப x2 பார்த்தனா 3 into 5 ஓட ஸ்கொயர் 75 பா ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்திருக்கும் 3 into 0 ஓட ஸ்கொயர் 75 by 5 எவ்வளோ 15 கரெக்ட்டா புரியுதா இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணியாச்சா ஓகே தேர்ட் ஒன் என்னது ஃபிஃப்த் செகண்ட்ல எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க ஃபோர்த் செகண்ட் ஃபிஃப்த் செகண்ட்ல வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம் வெரி குட் அப்போ பேசிக்லி ஃபிஃப்த் செகண்ட்ல கேட்டுறானா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 5 செகண்ட் மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட் போட்டுக்கலாமா புரியுதா அப்போ நல்லா பாரு இந்த இடத்துல எஸ் டீக்கு வந்து என்ன போட போற ஃபர்ஸ்ட் 5 னு போடுவேன் அப்போ எஸ் ஓட வேல்யூ என்ன வருது எனக்கு 3 into 5 ஓட ஸ்கொயர் 75 4 செகண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு 48 4 ஓட ஸ்கொயர் எவ்வளவு 16 3 are 48 அப்ப ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண போறேன் 75 minus 48 by 5 minus 4 75 and 48 போயிடுச்சுன்னா எவ்வளவு 27 by 1 புரியுதா